வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் விஷ்ணுன்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். தொடர்ந்து நம்ம கிரேட் மைண்ட்ஸோட ஃபிலாசபியும் காமன் மேனோட சைக்காலஜியும் பேசிட்டு இருக்கோம். அதில் செத் கிளார்மன் அப்படிங்கிறவர் ஒன்று சொல்லியிருக்காரு. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு விஷயத்தில் இன்வெஸ்டடாகவே இருக்கணுன்றது இல்லை, கையில் கேஷ் வச்சிருக்கிறதுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாரு. கேஷ் வச்சிருந்தா இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதை சாப்பிட்றதுன்னு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எப்படின்னா, கிரஹாம் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, when there is blood on the street you buying. செத் கிளாரமன் ஒரு ஃபண்ட் மேனேஜர். ஸோ அவருக்கு அன்லிமிட்டெட் கேஷ் கிடையாது. ஸோ அவர்கிட்ட இருக்கிற பணத்தில் ஒரு பர்சனை பவுடர் ரெடியாக வச்சுருக்கணும், கன் பவுடர். ஸோ அப்போ என்ன சொல்கிறாரு, இன்னும் ஓவர் ஹீட்டட் மார்க்கெட் கேஷ் இஸ் கிங். ஏன்னா சடனாக கொலாப்ஸ் ஆச்சுன்னு வைங்க. இப்போ 2008 கொலாப்ஸ் ஆச்சு, மார்க்கெட் விழுந்துட்டே இருந்தது. உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபியூ மந்த்ஸ் தான் டைம் கிடச்சிது. அந்த விண்டோவில் உனக்கு கேஷ் இருக்கணும். அந்த சமயத்தில் நீ போய் கேஷ் தர முடியாது, எவனை கொடுக்கவும் மாட்டான். ஸோ அந்த சமயத்தில் கேஷ் இருக்கிறவன் கிங்காக. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கேஷுங்கிறது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பேங்க் ப்ராப்பர்ட்டி ஆக்ஷனுக்கு வருதுன்னு வைங்க, மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இல்லை. 10 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி 6 கோடி கூட வரும். பேங்க் விற்று அவங்க வேணுங்கிற காசை தான் எடுத்துப்பாங்க. 10 கோடி வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். பேங்க்கோட கடன் 6 கோடி. நீங்கள் 6 கோடி ₹1 கொடுத்தீங்கன்னா கூட வித்துட்டு போயிடுவோம். உங்களுக்கு 4 கோடி லாபம். பட் அன்றைக்கி டிடி கொடுக்குற அளவு உங்களுக்கு கையில் லிக்விடாக பணம் இருக்கணும். ஸோ இந்த 2 சுச்சுவேஷன்லேயும் கேஷ் இஸ் கிங். நீங்கள் வாரன் பஃபெட் எடுத்துக்கோங்க. வாரன் பஃபெட்டு ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் நடத்திட்டு இருந்தார். ஓகே. ஹெட்ஜ் ஃபண்டில் அவர் பார்த்த வீக்னஸ் என்னென்னா, மார்க்கெட்டில் எப்போ காசு போடணுமோ அப்போ எவனும் காசு தர மாட்டான், பயந்துருவான். மார்க்கெட்டில் போடக்கூடாத சமயத்தில் எல்லாரும் காசு தரேம்பான். ஸோ இதை அவர் எப்படி மாற்றுறாருன்னா, அவர் பெர்க்ஷயர் ஹேத்வேயோட ஓனர் ஆகிடுறார். இன்சூரன்ஸ் கம்பெனியை வாங்குறார். இன்சூரன்ஸ் கம்பெனி கிவ்ஸ் இம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அவர் கையிலேயே வச்சுட்டே இருப்பார். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இஸ் ப்ரீமியம். ப்ரீமியம். ஸோ அந்த கிளைம் வந்தால் தான் கொடுக்கணும். ஸோ கிளைம் செட்டில் ஆனப்போ ப்ராஃபிட் வருதெல்லாம். இப்போ எனக்கு மார்க்கெட்டில் 5 வருஷமாக ஒன்றும் பெருசாக இல்லை, ஏதாவது 1-2 போடுறாரே தவிர அவரோட மெஜாரிட்டி அமௌண்ட்டு கேஷ் இருக்குது. $350 பில்லியன் மேலே அவர் யூஎஸ் ட்ரெஷரியே வாங்கி வச்சுருக்காரு. அதை என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கவர்மெண்ட்டே 5% கொடுக்குது டாலரில் ஃபார் 30-year பாண்ட். கவர்மெண்ட் இஸ் கிவிங் மீ 5%. ஷார்ட் டேர்ம் பாண்டுக்கு 4% கொடுக்குறான். வை வில் ஐ கோ அண்ட் பை அ ஸ்டாக் விச் கிவ்ஸ் மீ 1 or 2%? அண்ட் வாலட்டிலிட்டி ஜாஸ்தி. இந்த ப்ராப்ளமில் என்றைக்காவது ஒரு கிராக் வந்ததுன்னா நான் உள்ள புந்து வாங்கிக்கிறேன், வர்ற வட்டியை வச்சே வாங்கிக்க வேண்டியது. இது மாதிரி அவர் பண்ணியிருக்கிறாரு. 2008 ஒரு பெரிய கிராஷ் வந்தது. 3 கம்பெனி அது மாதிரி வாங்கினார். ஓகே. கோல்ட்மேன் சாக்ஸுக்கு என்ன சொன்னார்னா, லோவஸ்ட் பாயிண்ட் கோல்ட்மேன் சாக்ஸ் இன் தியர் ஹிஸ்ட்ரி, உனக்கு $10 பில்லியன் கடன் தரேன். ஓகே. நான் கடன் கொடுத்தா உனக்கு ஒரு பிளெஸ்ஸிங். இவனே பஃபெட்டே காசு கொடுக்குறான்னா இவன் ஸ்டேபிள்னு எல்லா பேங்க்கும் மூடுறான். அந்த சமயத்தில் அவர் $10 பில்லியன் தர்றாரு. என்ன கண்டிஷன் போடுறாருன்னா, 5 வருஷத்துக்கு திரும்பி கொடுக்கக்கூடாது. 5 வருஷத்துக்கு திரும்ப கொடுக்கக்கூடாது. வருஷத்துக்கு 10% கொடுக்கணும். ஓகே. ஸோ நோ ஃபோர்க்ளோசர். 5 இயர்ஸ்க்கு நோ ஃபோர்க்ளோஷர். 10% வட்டி அமெரிக்கா டாலர் பேங்க்கு. when interest rate is 0, but I am giving you this money as a favor. அந்த ஃபேவருக்கு நீ எனக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்போ என்ன சொல்கிறாரு, give me the option to buy your shares at this price at any time I want. இந்த மோசமான ப்ரைஸில் எனக்கு ஸ்டாக் ஆப்ஷன் கொடு, எனக்கு எப்போ வேணுமோ அதை நான் வாங்கிப்பேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவன் 3-5 வருஷத்தில் காசை கொடுக்குறான். ஸ்டாக்கு பயங்கர ஹையாக போயிடுச்சு. இவன் எக்ஸசைஸே பண்ணாமல் வச்சுருக்கான். கோல்ட்மேன் சாக்ஸுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. கடைசியில் ஒரு டீல் பேசுகிறாரு, நான் வாங்கி விற்ற மாதிரி கணக்கு போட்டு அந்த மீதி வர பணத்தை என் ஷேர்ஸாக கொடுத்துரும்பாங்க. He became owner of 2% of Goldman Sachs without putting 1 paisa. Not only did he put $10 billion $1 billion இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டாரு. 5 வருஷத்தில் 10 பில்லியனுக்கு 5 பில்லியனுக்கு வாங்கினார். இந்த வேலை பண்ணத்துக்கு உனக்கு கடன் கொடுத்த பேஸ்துக்கு எனக்கு 2% ஆஃப் ஷேர்ஸ் எனக்கு கிடச்சிது. விற்று நல்லா காசு பண்ணி சாப்பிட்டாரு. இதே மாதிரி ஜிஇயோட டீல் போட்டார். ஓகே. அவங்க ஜிஇ கண்ட்ரி வைட்னால ப்ராப்ளம் ஆகி ஜிஏ கொலாப்ஸ் ஆச்சு. ஜென்ரல் எலக்ட்ரிக். ஆமாம். அந்த ஜிஇ கண்ட்ரி வைடு ஹைலி ஓவர் லிவரேஜ் ஆகி இதே ப்ராப்ளம் அங்கேயும் வருது.
அதையும் இதே மாதிரி சால்வ் பண்ணுறாரு. இதே மாதிரி காசை வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கிறாரு. கடைசியாக பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கும் இதே மாதிரி கொடுக்குறாரு. இன்றைக்கும் பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் ஒரு பெரிய ஷேர் ஹோல்டர். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ப்ளே புக்கை 3 வாட்டி அவர் பண்ணியிருக்கிறாரு. $10 பில்லியன் வச்சு. இப்போ ஆக்சிகெம்னு ஒரு கம்பெனியை ஃபுல்லாகவே வாங்கிட்டார், ஒரு ஆயில் கம்பெனியை. ஏன்னா ஆயிலே வேண்டாம், இவன் ஆயில் விலை போகாது, ரொம்ப சீப்பாக இருக்கும்போது ஆக்சிகெம்மை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபுல்லாக வாங்கிட்டார். இன்னைக்கு கச்சா எண்ணெய் $90 விற்குது. ஸோ இது மாதிரி டீல்லாம் நீ பண்ணணும்னா உங்கள் கையில் கேஷ் இருக்கணும். மார்க்கெட்டில் கேஷே இல்லாத போது உங்கள் கையில் கேஷ் இருந்தால் நீ தான் கிங்கு. அன்றைக்கி அவர் கேஷை இன்றைக்கி $350 பில்லியன் வச்சுருக்காரு. கூகுள் 20 பில்லியன் கேட்டார், கொடுத்தாரு. ஐ டிட் யூ அ ஃபேவர். ஸோ அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு வேணுன்ற மாதிரியான விஷயத்த அவர் கேட்டு வாங்கி டிமாண்ட் பண்ணுறாரு. டிமாண்ட் பண்ணி கேட்டு அடித்து வாங்குவார். கோல்ட்மேன் சாக்ஸ்லேயும் ஜிஇலையும் பேங்க் ஆஃப் அமெரிக்கா அடித்து வாங்கி ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் தி கம்பெனியை விலைக்கே வாங்கிட்டார். இதுதான் இவன் சொல்கிறான் கேஷ் இஸ் கிங்னு. அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையில் உங்கள்கிட்ட ரிசர்வ்ஸ் இருக்கணும். நினச்சா ஷோ அப்படின்னு போட்டால் உங்கள்கிட்ட. அதனால தான் நான் சொல்கிறேன், பெருசாக பணம் இருக்குது எனக்கு 20 வருஷத்துக்கு வானாங்கும்போது பஸ் கையில் கேஷ் வச்சுக்க. பஸ் உனக்கு எப்போ டைம் வரும்னு தெரியாது. டைம் வந்தால் இறக்கலாம். நீ திரும்பி திரும்பி எனக்கு எப்போ இன்றைக்கி லஞ்ச் வந்துருச்சான்னு. லஞ்சுங்கிறது எப்போனா அந்த பஃபெட் மாதிரி டீல் வரைச்ச வாங்கிக்க. ஓகே, அதுக்கு கையில் கேஷ் இருக்கணும். ஆமாம், அன்றைக்கி உன்ட்ட காசு இல்லைன்னா வேடிக்கை தான் பார்க்கணும். அதான் ரைட் சார், ஃபைன். ஸோ ஏன் கையில் கேஷ் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், கையில் இருக்கிறத இன்வெஸ்ட் பண்ணிட்டா அதுலேருந்து ரிட்டர்ன்ஸாவது வருமே, இன்ஃப்ளேஷன் எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்ற ஒரு தாட் அது தனி. பட் உனக்கு ரெகுலராக கேஷ் ஃப்ளோ வருதுன்னா, ஸோ அதுக்காக நம்ம நான் வந்து ஃபெட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். எனக்கு 10 ரூபா பொருள் 2 ரூபாய்க்கு கிடச்சிதுன்னா நான் இங்கே லாஸ் பண்ணதெல்லாம் அங்கே லாபம் அடிச்சிடுவேன்ல. ஃபைன் சார், ஏன் கையில் பணம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி.